டிஎஸ்சிஎஸ்பிஸ் உங்களோட ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கியூஆர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதை உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கியூஆர் கோட் பார்கோட் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அலோவான்னு கேட்கும். கேமரா ஆக்சஸ் எல்லாமே அலோவான்னு கேட்கும். எல்லாமே அலோவ் கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் செலக்ட் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அதில் எல்லாமே அக்சஸ் அலோவ் கேட்கும். எல்லாத்தையுமே அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்த பின்னாடி உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுற அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா சிம் வெரிஃபிகேஷன் போகும். அது எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்த பின்னாடி கோ டு ஹோம் பேஜ் போயிடுங்க. அதில் யூஸ் டிவைஸ் அத்தன்டிகேஷன் கேட்கும். அதில் உங்களோட ஃபோன் லாக் பின் நம்பரை போட்டுட்டு கொடுக்கலாம். இல்லை ஃபிங்கர் தப்பிச்சுனா கூட நீங்கள் ஃபிங்கரை ஸ்கேன் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆக்டிவேஷன் கேட்கும். அதில் யூபிஐ எந்த ஜிபே ஃபோன்பே எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். அதில் நீங்கள் ஆல்ரெடி ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க்கை லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 199 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 200 ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தென் என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் அண்ட் ரீசார்ஜுன்னு இருக்குது அந்த ஏபிசிடி ஆப்பில். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் ப்ரீபெய்ட்னு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடியே உங்களுக்கு எந்த பேங்க் நம்ம லிங்க் பண்ணிக்கணுமோ அந்த பேங்க்கோட டீட்டெயில் இது. ஸோ அது எகெயின் அவங்க ஒரு ரீசனுக்காக திரும்பி அதை செக் பண்ணிக்கிறாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் கான்டாக்ட்ஸ் நம்பரோ இல்லை கஸ்டமர் நம்பரோ ஏதோ ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நம்பர் ஷோ பண்ணும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட நெட்வொர்க் உங்களுக்கு மேலே காட்டும். ஆக்சுவலாக இது ஏர்டெல் நம்பரு. ஸோ மேலே ஜியோன்னு காட்டுது. ஸோ இதனால் என்ன வரும்னா இன்வேலிட் மொபைல் நம்பர் ராங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வரும். ஸோ நீங்கள் மேலே மொபைல் நம்பர் போட்ட பின்னாடி கரெக்டான நெட்வொர்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே காட்டிடும். இன்கேஸ் உங்களுக்கு அதோட பிளான்ஸ் எதுவுமே காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டான நெட்வொர்க் ஏர்டெல் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சர்க்கிள் இருக்கும், தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னு எந்த ஸ்டேட்டோ எந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பிளான் என்ன பிளானு ட்ரூ அன்லிமிட்டெடு, ஹீரோ அன்லிமிட்டெடு அது மாதிரி எல்லாமே வரும். 5G அன்லிமிட்டெட் எல்லாமே வரும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க்கு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த யூபிஐ நம்பரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா முடிச்சு உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 30 ரூபா கமிஷனும் வந்துடும்.